இது என்னங்க அநியாயம்? ஆச்சரியமா இருக்குதே. கார்மேகம் உங்க அப்பாவா? இதுல என்னங்க ஆச்சரியம்? சமூக துரோகிங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைகளே இருக்கக்கூடாதா? எங்க அப்பனுக்கு நான் இல்ல. கவலைப்படாதே சங்கர், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டேன், கண்டிப்பா காப்பாற்றுவேன். எங்க நீங்க தான் போலீஸ் அதிகாரியாச்சே, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த விஷயத்தை சொன்னா என்ன? இந்த நிலைமையில நான் எதை செஞ்சாலும் அது என் தாயத்தான் பாதிக்கும். அப்பா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? முத்து, இந்த உலகத்துல முடிவில்லாதது எதுவுமே இல்லப்பா. ஆறு எவ்வளவுதான் வளைஞ்சு வளைஞ்சு ஓடினாலும் கடைசியா கடல்ல கலந்துதான் தீரணும். அந்த மாதிரி உண்மை ஒரு நாள் வெளிப்பட்டே ஆகும். முத்தையா, முத்தையா, யாரும் வராங்க, நீ உள்ள போ. முத்தையா, என்னாச்சு? உங்க அப்பாவை கத்தியால குத்தி போட்டாங்களா? கத்தியால குத்திட்டாங்களா? ஐயோ, யார் அந்த புண்ணியவன்? யாரா? அந்த போஸ்ட்மேன் தான். போஸ்ட்மேனா? கருப்போடைய மாட்டிக்கிட்டு வந்து கத்தியால உங்க அப்பாவை குத்தோன்னு குத்தி போட்டுட்டு தப்பிச்சுக்கிட்டான். என்னையா கதை அளக்குற? சத்தியமா சொல்றேன் தம்பி, பரமசிவமும் உங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு போஸ்ட்மேன் அங்க வந்து அடே என்னையாடா போலீஸ்ல காட்டி கொடுக்க பாக்குறேன்னு கபால பாஞ்சு கத்தியால குத்திட்டார். இத பார்த்துக்கிட்டு இருந்த பரமசிவம் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில முடியாந்து கொய்யோ முறை ஒண்ணு கத்திருக்கிறாரு. அந்த பக்கமா ரோந்து வந்த போலீஸ் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அலறி அடிச்சுட்டு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உங்க அப்பா என்ன எழுந்திருச்சு ஓடிட்டாரா? பேச்சு மூச்சு இல்லாம ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களாப்பா. இனிமே வரவே மாட்டாரா? அப்பா ஆமாங்க, அப்பவே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. ரேடியா தீர்த்து கெட்டானே அடிப்பட்ட ஆஸ்பத்திரியில கிடந்தாரும் ஜெயில இருந்தாரும் ஜனங்க அனுதாபம் அவனுக்கு இல்ல போய் சேரும். நல்லவங்கிற பேரும் 10 லட்சமும் அவனுக்கு இல்ல கிடைச்சிடும். என்னங்க நீங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவன் உயிரோட திரும்பி வந்துட்டான்னு அர்த்தம். அது இந்த அப்போ அடுத்த கேஸ் பரமசிவம். அவனேதான், அந்த பரமசிவன் தான் எங்க அப்பனை கத்தியால குத்திட்டு பழிய உங்க பேர்ல போட்டிருக்கான். அது எப்படிப்பா? ஆதாரம் இல்லாம எதையும் சொல்லாத. ஏங்க இல்ல, அந்த முகமுடி குத்துனதே வேற யாரும் பார்த்ததா சொல்லல, பரமசிவத்தை தவிர. இதுல இருந்தே புரியல. எதுக்கும் ஆஸ்பத்திரியில மயங்கி கிடக்கிற கோபால்சாமி மயக்கம் தெளிஞ்சு வாக்குமூலம் கொடுக்கிற வரைக்கும் எதையும் உறுதியா சொல்ல முடியாது. ஒருவேளை மயக்கமே தெரியாம அப்படியே போயிட்டாருன்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதுக்காக இப்ப என்ன செய்ய முடியும்? அதனாலதான் இது மாதிரி விஷயத்தை ஆற போட்டா ஆபத்து அதிகமாயிடும். இப்பவே போய் பரமசிவத்தை நேர்ல இதை பத்தி கேட்டா என்ன? நீ எது கேட்கறதா இருந்தாலும் அங்கே இருந்தே கேளு. கண்டிப்பா கதவை மட்டும் திறக்க மாட்டேன். நீங்க கதவை திறக்க வேண்டாம், உங்க இதயத்தை திறந்து சொல்லுங்க. நானா கோபால்சாமியை குத்தினேன்? அடா பாவி, என் கண்ணுக்கு எதிரிலே கத்தியால குத்திட்டு கேள்வி வேறையா கேட்கிறேன். பரமசிவம், என்னடா மிரட்டுற? அப்ப கருப்பு துணி போத்திக்கிட்டு வந்தியே, உன்னை கண்டுபிடிக்க மாட்டேன் நான் நினைச்சேன். இப்ப போலீஸுக்கு போன் பண்ணி உன்னை என்ன செய்யறேன் பாரு. சங்கர் வந்துட்டான். சங்கர், ஐயோ யோ சங்கர் வந்துட்டாயா? கதவு திறக்காதயா? யோ கதவு திறக்காதே, திறக்காத கதவே. சங்கரா எங்க வந்தான்? எப்படி வந்தா? சத்தம் போடாதே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதவை தட்டினானே, உன் காதுல விடலையா? கதவை தட்டினா ஏண்டி இது? ஏங்க உங்க கனவுல வந்து கதவை தட்டினா என் காதுல கேட்குமா? என்னையா கிண்டலா பண்றேனே? கோபால் சாமியை கத்தியில குத்தி இருக்கான், பரமசிவத்தை சுட்டிருக்கான். ஐயோ, என்ன பண்ண போறானோ தெரியலையே. உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டான். கத்தியில குத்தவும் மாட்டான், சுடவும் மாட்டான், வெட்டுவான். நெசமாவா? பின்ன உங்களை மட்டும் சும்மா விட்டுருவானா? நெசமாவே என்னை வெட்டுவாங்கறியா? கண்டந்துட்டமா வெட்டுவான். வெட்டத்தான் போறான். காத்துல விளக்குதான் அணையும், நெருப்பு அணையாது. கொலகாரன் கொள்ளக்காரன் என்ன சொன்னியே, இப்ப ஊரே உன்னை சொல்லுது, போலீஸ் உன்னை தேடுது. என்னடா பாக்குற? உன்னாலதான் எனக்கு அவமானம் ஆபத்துன்னு ஜாதகத்துல சொன்னதை மாத்தி, உன்னாலதான் உனக்கு முடிவுங்கிறத காட்ட போறேன். ஏய், நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு
நியாயமா உன்னை சித்திரவதை செஞ்சு கொல்லணும். ஆனா நான் அப்படி செய்ய போறது ஒரே குண்டுல உன்னை நான் தீர்த்துக்கிட்ட போறேன். ஏன்னா நீ எனக்கு மகன் பாரு. இவனை தூக்கி கணத்துல போடுங்கடா. இவன் மேல கல்லையும் போடுங்கடா. போடுங்க. ஒளிச்சான். 10 லட்சம் 10 லட்சம். கத்தி குத்து, துப்பாக்கி, 10 லட்சம். டும் 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 துப்பாக்கி, டுமில் டுமில் துப்பாக்கி, லட்ச லட்சம் 10 லட்சம், லட்ச லட்சம் 10 லட்சம், டும் 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 துப்பாக்கி, 10 லட்சம். ஆதியில அன்னக்கிளி ஆட்டம் வந்து பாதியில பத்திரகாளியா மாறி இப்ப பைத்தியக்காரியா ஆயிட்டேடி. தலையெழுத்து அதை மாத்தக்கூடிய ஒரே ஆள் நான் தான். நான் நினைச்சா பைத்திய ஆக்க முடியும், பரலோகத்துக்கு அனுப்பவும் முடியும். நிஜமா எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. ஆஸ்பத்திரியில பேச்சு முச்சு இல்லாம கிடந்த பரமசிவமும் கோபாலசாமியும் எழுந்து உட்கார்ந்தாச்சு. இந்த டாக்டர்களுக்கு யார பிழைக்க வைக்கணும், யார சாகடிக்கணும்னு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேன். இருக்கட்டும், இந்த தாடிக்கார பியூன் என்ன ஆனா? அவனை தேடாத இடம் இல்லைங்க. அது எனக்கு தெரியாது. உடனே தேடி கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டிடு. பாம்புற சிறுசு பெருசு கிடையாது. எது கடிச்சாலும் விஷம்தான். நிக்காதே, போ. என்ன? அந்த அம்மா சாப்பிட மாட்டேன் அடம் பிடிக்கிறாங்க ஐயா. தங்கர் தங்கர்னு எப்போதும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. மண்ட மேலேயே 2 போடு. அப்படியே மயக்கமா கிடக்கட்டும். பாவி படு பாவி, நீ நல்லா இருப்பியா? ஆமா, நீங்க எல்லாம் யாருங்க? சண்டாளா, அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? நீ சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஓடி வந்து என்ன வருமா சித்தப்பான்னு கட்டிப்பியடா. முருக சித்தப்பாவா? ஆமா, பர்மாவில இருந்து எப்போ வந்தீங்க? உட்காருங்க. தாகசாலிக்கு ஏதாவது சாப்பிடுறீங்களா? அடே, உன்னை பார்த்ததே எனக்கு சாப்பிட்டா மாதிரி ஆயிடுச்சுடா. ஆமா, பார்த்து 30 வருஷம் ஆச்சுல்ல, அடையாளமே தெரியல. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? டேய், எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாதுடா. தெரிஞ்சுதானே வந்திருக்கிறேன். இதுதான் என் பேத்தி பேரு பிடாரி. பிடாரியா? அட வேமானி,
பர்மா மொழியில உனக்கு வணக்கம் சொல்றாடா. குழந்தையா இருந்தப்பவே இவன் ஆத்தாளையும் அப்பாவையும் பறி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பர்மாக்கார ஆயால வேலைக்கு வச்சேன், பர்மா பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன். அதனால நம்ம தாய்மொழியே மறந்து போச்சுடா. ஆமா, இந்த எச்ச படிச்ச யாரு? கைத்தடி என்னுடைய விசுவாசமுள்ள ஊழியர். அதாவது உன்னை பார்த்ததுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்றான்டா. என்னங்க கொடுமையா இருக்குது. தமிழ்ல திட்டுறதெல்லாம் பர்மாவில நல்ல பேச்சா இருக்குது. பாஷை மட்டும் இல்லடா, மனுஷங்களும் அப்படித்தான். ரொம்ப நல்லவங்க. மொட்டை ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்க? சித்தப்பா, இந்த ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் மொட்டை பசங்க. ஆனா அவனுக்கு தலையில முடி இருக்கும். நான் ஒருத்தன் தான் பெரிய மனுஷன். அது கடையாளம் தான் இது. ஏய், நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்க. ஆமா, எங்கடா உன் பொஞ்சாடி பார்வதி? சித்தப்பா, காசிக்கு போயிருக்கிறா. எதுக்குடா? உன்னை கட்டிக்கிட்ட பாவத்தை தொலைக்கிறதுக்கா? போகட்டும், உன் மக சங்கர் எங்க? ஏண்டா அவன் அவன் அம்மா கூட காசிக்கே போயிட்டானா? இல்ல, கயாவுக்கு போயிட்டான். ஆமா, எனக்கு மகன் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும்டா. அவன் போட்டோ கூட என்கிட்ட இருக்கு. அக்கா படவா? என்னங்க ரொம்ப மோசமா இருக்கு. சங்கர் எங்க போயிருக்கான், எப்ப வருவான்னு கேக்குறாங்க. நமக்கு கயா படா துஷ்மன். சங்கர் கயா போயிருக்கான்னு சொன்னேன். அடே கார்மேகம், அதெல்லாம் போகட்டும். என் பேத்தி பிடாரிக்கும் உன் புள்ள சங்கருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். யார கேட்டு முடிவு பண்ணி? இஷ்டம் இல்லைன்னா விட்டு போடு. பர்மா பேங்க்ல இருந்து இந்தியா பேங்க் கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் அனுப்பிச்சிருக்கிறேன்டா? சோழியா சொன்ன 3 கோடி ரூபாய். 3 கோடி? இது 10ல ஒரு பாகம் தான். மத்ததெல்லாம் கப்பல்ல வருது. இப்ப சொல்லுடா கார்மேகம், எப்படா சங்கர் வர்றான்? கப்பல் கப்பலா பணம் வரும்போது அவன் வராமலா இருந்துருவான். கண்டிப்பா வருவான். அங்கம்மா, கூப்பிட்டீங்களா ஐயா? இன்னுமா சங்கர் ஊர்ல இருந்து வரல? வந்திருப்பானே. அரை மணி நேரம் ஆச்சியா? போய் உடனே அவனை அனுப்பி வை. பக்கா கருவானே. சக்கரை பாக்கணும் துடியா துடிக்கிறாங்களா? உங்களுக்கு வர வர பர்மா பாஷை புரிய ஆரம்பிச்சிருச்சு. சங்கர் வருவான், பொறுமையா இருங்கன்னு சொன்னேன். அதோ சக்கரை வந்துட்டாங்க. வாப்பா வா உட்கார். கயா வேலையெல்லாம் பண்ணிருக்கேன். என்ன பாக்குற? இவர்தான் ஒரு சின்ன தாத்தா, பர்மாவில இருந்து வந்திருக்கிறாரு. இதுதான் உன் முறை பொண்ணு. அட பேமானி. பேமானினா பர்மா பாஷையில வணக்கம்னு அர்த்தம். வணக்கம் வணக்கம். இதுதான் வேலைக்கார வணக்கம் நாட்டி. உன்னை பாக்குறதுல சந்தோஷம் சொல்றான். அடே மொட்டை, பர்மா பாஷைய பர்ஃபெக்ட்டா கத்துக்கிட்டியே. என்ன ஒரு காவல்? பாண்டுவாதிகாரங்கள்லாம் வந்துட்டாங்க. ஊர்வலத்துக்கு நேரமாச்சுன்னு மணியக்காரையா ஞாபகப்படுத்த சொன்னாருங்க. சரி சரி, நீ போ. ஊர்வலமா? யாருக்கு? எனக்கு. எதுக்கு? இன்னைக்கு பாராட்டு விழா நடத்தி 10 லட்சம் ரூபாய் பணமுடிப்பு கொடுக்க போறாங்க. பிச்சைக்காரா? இதுக்கு பர்மா பாஷையில என்னங்க அர்த்தம்? தமிழ தாண்டா உன்னை திட்டேன் மடையா. 10 லட்சம் ரூபாய்க்கு ஏன் இப்படி ஆளா பறக்கிறாய்? பணம் மட்டும் இல்லையே, புகழும் எனக்கு கிடைக்க போகுது. இந்த ஊர்லயே நான் தான் நல்லவன் எல்லாரும் சொல்ல போறாங்க. நல்லவன் சொல்ல போறாங்க. அது எப்படி? கொஞ்சமா நஞ்சமா பச்சை தண்ணி மாதிரி பணத்தை வாரி வாரி இறைச்சிருக்கிற. என்ன நல்லவன் சொல்லாம வேற எந்த கடுவைய சொல்லுவாங்க? நீங்களும் வந்து பாருங்களேன். பார்க்கத்தானே போறேன். கொஞ்ச நேரம் மாப்பிள்ளை கிட்ட டமாட்டா பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் கடைசியா வந்து கலந்துக்கிறேன். நீ புறப்படுறா. தம்பி, சின்ன தாத்தாவுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கிட்ட இருந்து கவனி. தம்பி, இப்படி கொஞ்சம் வா. மாடியில் இருக்கிற பையில எடுத்துக்கூட. நீ இங்க இருந்து யாருக்கும் தெரியாம வெளியேறும். நாம போட்ட திட்டப்படி எதுவும் மிஸ் ஆகாம நடந்துக்கணும். ஓகே ஓகே. இந்த பக்கம் வெளியில போற கணமா, நீ அங்கம்மாவை கவனி, எங்க அம்மாவை முதல்ல கண்டுபிடி. நான் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு அந்த திருட்டு மாப்பிளைய உருட்டி எடுக்கிறேன். கருப்பையா, எனக்கு என்னமோ அவங்க மேல சந்தேகமா இருக்கு.
மறைமுகமா கண்காணிப்பு இருக்கட்டும். ஜாக்கிரதை, நீ போ. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எஸ், நான் தான் ஏஎஸ்பி சங்கர் பேசுறேன். என்ன போலவே உருவத்துல வந்து கொலையும் கொள்ளையும் செஞ்ச குற்றவாளி கார்மேகம் வீட்டுல தான் இருக்கான். உடனே வாங்க. ஓகே. பர்மா தாத்தா, உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சு எங்கிட்ட போன்ல பேசினீங்களே, அது கருப்பையா, உன் திறமைய நான் ரொம்ப பாராட்டுறேன். எதுக்கு? என்ன மாதிரியே நடிச்சு எல்லாரும் ஏமாத்தினிய, அதுக்கு. போலீஸ் புலியே, உனக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எதுக்கு? கிணத்துல போகாத உன் உயிரை ஒரு கணத்துல வாங்க போறேனே, அதுக்கு. உண்மை சொல்லு, எங்க இருக்காங்க அம்மா? எங்க அடிச்சு வச்சிருக்கீங்க? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. மகாஜனங்களே, இப்போது நமது மாவட்ட கலெக்டர் அவர்கள் பேசுவார்கள். வணக்கம். அம்மனூர் வாசிகளாக நீங்கள் இதுவரை கண்டும் கேட்டறியாத ஒரு புதிய முறை தேர்தலை சந்திக்கப் போகிறீர்கள். ஒரு ஏழை பங்காளனை, ஒரு தியாகியை உங்கள் குரல் ஓட்டு மூலம் உங்கள் ஊருக்கு மட்டுமல்லாது இந்த நாட்டுக்கே நீங்கள் அறிமுகப்படுத்த போகிறீர்கள். கடந்த ஒரு மாத காலமாக இந்த ஊருக்காக பல நன்மைகள் புரிந்த சில பிரபலங்களின் பெயரை நான் குறிப்பிடுகிறேன். அவர்களை உங்கள் குரல் ஓட்டு மூலம் யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அன்னாரை பாராட்டி அவருக்கு 10 லட்சம் பரிசு அளிக்கப்படும். சமூக தொண்டே தனது மூச்சாக கொண்ட திருமதி அனுசூயா தேவி அவர்கள். திருமதி அனுசூயா தேவி அவர்கள். அவதான் பைத்திய போயிட்டாட. பரம ஏழைகளுக்கு பணத்தை பகிர்ந்தளித்த திருவாளர் பரமசிவம் அவர்கள். திருவாளர் பரமசிவம் அவர்கள். ஐயோ, பரிதாபமான கேஸ். குண்டு அடிபட்டு ஆஸ்பத்திரி கிடக்கா. தனக்கரை இருந்த நிலத்தை எல்லாம் ஏழைகளுக்கு பட்டா போட்டு பகிர்ந்தளித்த வள்ளல் திருவாளர் கோபாலசாமி அவர்கள். அவன் ஒரு ஐயோ பாவம். உடம்பெல்லாம் சதக்கு சதக்கு கத்தி குத்து உயிர் ஊசிராடுது. கடவுள் தான் அவனை காப்பாற்றணும். திருவாளர் கார்மேகம் அவர்கள். திருவாளர் கார்மேகம் அவர்கள். என்ன எல்லாரும் குத்துக்கலாட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க? இது வரைக்கும் பேசாத இருந்தீங்க நியாயம். என் பேரை சொன்னதும் புதிச்சு கூப்பாடு போட்டு என்ன தேர்ந்தெடுத்தாலே உங்களுக்கு மதிப்பு, எனக்கு மதிப்பு. பாவி பசங்களா, ஏரிக்கு கதையை போட்ட, கடத்தை வெட்டின, பாலத்தை கட்டின, மண்ணு ரொட்டையெல்லாம் தாரோட ஆக்குன, காசு காசு நான் பார்த்து செலவு பண்ண, லாரி லாரியா வாரி 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 இறந்துடா. சும்மா வரைச்ச வெள்ள பிள்ளையார கிள்ளி அதையே நைவேத்தியம் காட்டுற மாதிரி ஊர் சொத்தை கொள்ளையடிச்சு அதுல கொஞ்சம் செலவழிச்ச. 10 லட்சம் கிடைக்குங்கிற ஆசையில பரோபகாரியா நடிச்ச. நீ என்ன சொல்லற? யோ கார்மேகம், நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறது இந்த ஊருக்கே நல்லா தெரியும். கான்ட்ராக்டர் கார்மேகம்னா கருணை உள்ள படைச்சவர்னு எந்த கலவைய கேட்டாலும் தெரியும் மூடா. மிஸ்டர் கார்மேகம், இந்த இடத்துல நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. பேசாம உட்காருங்க. அப்ப பொதுமக்களே, நீங்கெல்லாம் போற்றக்கூடிய அளவுக்கு இந்த ஊர் நல்லவங்க யாருமே இல்லையா? ஏன் சார் இல்ல, எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சிகரம் வச்ச மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் எங்க இருக்காரு? இதோ இங்கேயே இருக்கார். அப்படியே அவரை மேடை கூட்டிட்டு வாங்க. திருவாரூர் சாமி அவர்கள்.
நாய்களா இந்த ஊருக்காக வெற்றி லட்சமா கொடுத்த இந்த உத்தமரை விட்டுட்டு உறவாக்கவே கூட்டிட்டு போறீங்களே, நீ நல்லா இருப்பீங்களா? பொதுமக்களே, உங்கள் பொன்னான பொருள் வாக்கால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருவாள் நூசாம் அவர்களுக்கு சிங்களராஜால் அளிக்கப்பட்ட பரிசுகை பத்திரத்துக்கு உண்டான செக்கை மிக மகிழ்ச்சியோடு நான் அளிக்கின்றேன். மன்னிக்கணும், இத்தனை நல்ல உள்ளங்க எனக்கு அன்பு ஆதரவா இருக்கும் போது எனக்கு எதுக்குங்க பணம்? இது அப்படியே இந்த கிராம அபிவிருத்தி திட்டத்துக்காக பெற்று முடியா கேட்டுக்கிறேன். இது அநியாயம், இது அக்கிரமம். இப்பவே போய் சங்கரராஜா கூட்டிட்டு வந்து இந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு பண்ணாரு. மிஸ்டர் கார்மேகம், செங்கட ராஜாவா மாறு வேடம் போட்டு வந்து நானே வந்துட்டேன். ஆமா, ஐஜி தான். அம்மனூர் பொதுமக்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த வணக்கம். இந்த கிராமத்தின் அபிவிருத்திக்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பணத்தை சில பெரிய மனிதர்கள் தங்கள் அபிவிருத்திக்காக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்ற தாக்கியது ரகசிய போலீஸ் துறைக்கு வந்தது. பொது நலத்துக்காக செலவிட வேண்டிய தொகையை தங்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொண்ட இந்த பெரிய மனிதர்களை கொண்டே அவர்கள் எடுத்த தொகையை திருப்பி தர வைத்து திட்டங்களை செவ்வனே நிறைவேற்றி அவர்களை தக்க ஆதாரங்களுடன் குற்றவாளிகள் என்று நிரூபிக்க இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஏஎஸ்பி சங்கர் அவர்களை எவ்வளவு பாராட்டாலும் தகும். கடவுளே, அவன் கொலையும் கொள்ளையும் பண்ணுனான்னு பத்திரிகையில கொட்டை எடுத்து வந்த பிறகு அவனை பாராட்டாங்க. இந்த அநியாயம் எங்க நடக்கும்? உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் எங்கேயும் நடக்கும். ஏயா கொலையும் கொள்ளையும் செய்யறதே தொழிலாக கொண்ட நீங்க நியாயத்தை பத்தி பேசுறது கசாப்பு கடைக்கார அஹிம்சையை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. கருப்பு உடையில வந்து கொலையும் கொள்ளையும் பண்ணிட்டு அந்த படியை என் மேல போடுறிய, நீ நல்லா இருப்பியா? இந்த கேள்வியை அங்க பார்த்து கேளுங்க. அவன் முகத்திரையை விலக்கி உண்மையை வெளிப்படுத்துங்க. இப்ப என்னையா சொல்றீங்க? பொண்ண போலவே வேற ஒருத்தர் வேஷம் போட வச்சு குத்தத்தை என் மேல சுமத்த பாக்குறியா? மிஸ்டர் கார்மேகம், ஐயா, உங்களுடைய வாத பிரதிவாதங்கள் எல்லாம் கோர்ட்ல வச்சுங்க. உங்களை நான் இப்ப கைது செய்யறேன். அப்போ நான் ஒருத்தன் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுடைய கூட்டாளிகள் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் சந்திப்பீங்க ஜெயில்ல. சங்கர், சங்கர், இது என்னப்பா அநியாயம்? எது நடக்க கூடாதுன்னு இந்த ஊருக்கு வந்தேனும் அது நடந்து போச்சேப்பா. பாசத்தை கடமை ஜெயிச்சிடுச்சுமா. பார்வதி, பேரெடுக்க ஒரு புள்ள வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு வழியா சுத்தமா என் பேரை தொடச்சி எடுத்துட்டான். கடவுளே, உன் சோதனைக்கு முடிவே இல்லையா? ஏன்னு இப்படி நடக்கணும்னு அப்பவே சொன்ன கேட்டியா? இப்ப முதல்ல கண்ணீர் வடிக்கிறேன். இவன் யார் மகன் யாரு கேட்டாலும் என் பேர் தாண்டி சொல்லி ஆகணும். பார்வதிமா, உங்க மகன் இந்த ஊருக்கு வந்து கடமை மாத்திரம் செய்யல, காதல செய்திருக்கிறார். சாட்சி உங்க பக்கத்துல நிக்குது, அந்த பெண்ணுதான். விசாரிக்க.